மதுரைக்கு அருகிலுள்ள ஒரு பெரிய தோட்ட வீட்டில் வேலைக்காக வந்தாள் ரேவதி. 23 வயது, கருப்பு நிற சேலை, நீண்ட முடி, அமைதியான பார்வை. அவளை பார்த்தவுடன் அந்த வீட்டின் முதலாளி கார்த்திக்கின் கண்கள் சில நொடிகள் அங்கேயே நின்றுவிட்டன. ரேவதிக்கு அந்த வேலை மிகவும் அவசியம். வீட்டில் நோய்வாய்ப்பட்ட தாய், படிக்கும் தம்பி. அதனால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வேலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு இருந்தாள். ஒரு நாள் மாலை மழை பெய்து கொண்டிருந்தது. தோட்டத்தில் காய வைத்த துணிகளை எடுக்க அவள் ஓடினாள். திடீரென கால் வலிக்கு கீழே விழப்போனாள். அந்த நேரத்தில் ஒரு கை அவளை பிடித்தது. பார்த்து நடக்க முடியாதா என்று சிரித்தான் கார்த்திக். ரேவதி அவன் கையை பிடித்தபடியே சில வினாடிகள் நின்றாள். இருவரின் கண்களும் ஒன்றையொன்று பார்த்தன. நன்றி சார் என்று மெதுவாகச் சொன்னாள். சார் என்று கூப்பிடாதே, கார்த்திக் என்று சொல். அவள் வெட்கத்துடன் சிரித்தாள். அந்த நாளுக்கு பிறகு இருவருக்கும் சிறிய சிறிய உரையாடல்கள் ஆரம்பமானது. காலையில் காஃபி கொடுக்கும்போது, தோட்டத்தில் நடக்கும்போது, மாடியில் துணி உலர்த்தும் போது. ஒரு நாள் இரவு மின்சாரம் போய்விட்டது. வீடு முழுவதும் இருளில் மூழ்கியது. ரேவதி பயந்தபடி சமையலறையில் நின்று கொண்டிருந்தாள். பயமாயிருக்கிறதா என்று பின்னாலிருந்து கேட்டான் கார்த்திக். அவள் திரும்பி பார்த்தாள். மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அவன் முகம் இன்னும் அழகாக தெரிந்தது. கொஞ்சம் என்றாள். நான் இருக்கிறேன். அந்த ஒரு வார்த்தை அவள் மனதில் ஏதோ ஒரு பாதுகாப்பை உருவாக்கியது. அன்றிரவு முதல் முறையாக கார்த்திக்கை பற்றி அதிகமாக யோசித்தாள். நாட்கள் நகர்ந்தன. கார்த்திக்கின் கவனம் முழுவதும் ரேவதியிடமே இருந்தது. ஒரு நாள் காலை வீட்டில் யாரும் இல்லை. ரேவதி மாடியில் துணி மடித்து கொண்டிருந்தாள். அப்போது கார்த்திக் மேலே வந்தான். ரேவதி. என்ன கார்த்திக், ஒரு விஷயம் கேட்கலாமா? கேளுங்கள். என்ன உனக்கு பிடிக்குமா? அந்த கேள்வி கேட்டவுடன் அவள் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. சில நொடிகள் அமைதி. தெரியவில்லை என்று வெட்கமாக சிரித்தாள். ஆனால் எனக்கு தெரியும். என்ன தெரியும்? நான் உன்னை காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரேவதியின் முகம் சிவந்தது. அவள் கீழே பார்க்க ஆரம்பித்தாள். அந்த அமைதியே அவளுடைய பதிலாக இருந்தது. அன்றிலிருந்து இருவரும் ரகசியமாக சந்திக்க ஆரம்பித்தனர். தோட்டத்தின் நடுவில் இருந்த பழைய மாமரத்தின் மணிக்கணக்கில் பேசினார்கள். கார்த்திக் தனது கனவுகளை பகிர்ந்தான். ரேவதி தனது குடும்ப கஷ்டங்களை பகிர்ந்தாள். காதல் மெதுவாக ஆழமாக மாறிக்கொண்டே போனது. ஒரு நாள் மழை பெய்து கொண்டிருந்த நேரத்தில் மாமரத்தின் அடியில் நின்று கொண்டிருந்த ரேவதியின் கைகளை பிடித்தான் கார்த்திக். நான் உன்னை ஒருபோதும் விட்டு கொடுக்க மாட்டேன். அவளின் கண்களில் கண்ணீர் வந்தது. நானும். அன்று அவர்கள் காதல் உண்மையாக மனதில் பதிந்த நாள். ஒரு நாள் மதியம் வீட்டிற்கு ஒரு சொகுசு கார் வந்தது. அதிலிருந்து இறங்கிய அழகான பெண்ணை பார்த்ததும் கார்த்திக்கின் தாய் மகிழ்ச்சி அடைந்தார். ரேவதி குழப்பமடைந்தாள். யார் அவர்கள்? சமையல்கார அம்மா மெதுவாக சொன்னார். அவங்க கார்த்திக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண். அந்த வார்த்தை ரேவதியின் இதயத்தை உடைத்தது. அவள் நம்ப முடியாமல் கார்த்திக்கை பார்த்தாள். அன்று இரவு
தோட்டத்தில் அவனை சந்தித்தாள். உங்களுக்கு நிச்சயமாகிவிட்டதா? கார்த்திக் அதிர்ச்சியடைந்தான். யார் சொன்னது? உண்மையா இல்லையா? சில நொடிகள் அமைதி. ஆமாம், ஆனா அது என் விருப்பம் இல்லை. ரேவதியின் கண்களில் கண்ணீர் வழிந்தது. அப்படின்னா என்ன ஏன் காதலிச்சீங்க? நான் உண்மையாக உன்னை காதலிக்கிறேன் ரேவதி. ஆனால் அந்த வார்த்தைகள் அவளின் வலியை குறைக்கவில்லை. அவள் அழுதபடியே அங்கிருந்து ஓடினாள். அடுத்த நாள் ரேவதி அந்த வீட்டை விட்டு செல்ல முடிவு செய்தாள். ஒரு கடிதம் மட்டும் எழுதி வைத்தாள். உங்கள் வாழ்க்கையில் நான் ஒரு நினைவாக இருந்தால் போதும். இனிமேல் என்னை தேட வேண்டாம். கடிதத்தை பார்த்த கார்த்திக் அதிர்ச்சியடைந்தான். அவளை தேடி பல இடங்களில் அலைந்தான். ஆனால் அவள் கிடைக்கவில்லை. மாதங்கள் கடந்தன. கார்த்திக் தனது நிச்சயதார்த்தத்தையும் நிறுத்திவிட்டான். அவன் மனதில் இருந்தது ரேவதி மட்டுமே. ஒரு நாள் பேருந்து நிலையத்தில் திடீரென ரேவதியை பார்த்தான். அவள் முன்பை விட மிகவும் மெலிந்திருந்தாள். ரேவதி? அவள் திரும்பி பார்த்தாள். இருவரின் கண்களிலும் கண்ணீர். ஏன் போனாய்? உங்கள் வாழ்க்கைய கெடுக்க விரும்பல. என் வாழ்க்கையே நீதான். அந்த வார்த்தையை கேட்டதும் ரேவதியால் தன்னை கட்டுப்படுத்த முடியவில்லை. கார்த்திக் தனது குடும்பத்திடம் அனைத்தையும் வெளிப்படையாக கூறினான். முதலில் எதிர்ப்பு வந்தது. ஆனால் அவன் உறுதியாக இருந்தான். நான் திருமணம் செய்தால் ரேவதியைத்தான் செய்வேன். பல நாட்கள் போராட்டத்திற்கு பிறகு குடும்பமும் சம்மதித்தது. ரேவதியின் வீட்டுக்கு சென்று பெண் கேட்டார்கள். அவளது தாய் மகிழ்ச்சியில் அழுதார். சில மாதங்கள் கழித்து அதே தோட்ட வீட்டில் திருமணம் நடந்தது. ஒரு காலத்தில் வேலைக்காரியாக வந்த ரேவதி அந்த வீட்டின் மருமகளாக நுழைந்தாள். திருமண இரவில் மாடியில் நின்று கொண்டிருந்த ரேவதியிடம் கார்த்திக் மெதுவாக கேட்டான். நம்ம முதல் சந்திப்பு ஞாபகம் இருக்கா? அவள் சிரித்தாள். மலையில் நான் விழப்போனது. ஆமாம், அப்போ நீங்க கை பிடிக்கலன்னா நான் கீழே விழுந்திருப்பேன். கார்த்திக் சிரித்தான். அந்த நாளே நான் விழுந்துட்டேன். எங்க? உன் காதலில். ரேவதி வெட்கத்துடன் அவன் தோளில் சாய்ந்தாள். வெளியே மெதுவாக மழை பெய்து கொண்டிருந்தது. அவர்களின் காதல் எல்லா தடைகளையும் கடந்து வெற்றி பெற்றிருந்தது. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.